வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக எம்பிக்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் என மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. மும்மொழி கொள்கையில் தமிழக அரசுக்கு முறையான புரிதல் இல்லை எனவும் ஆவேசம். They are doing politics. They are doing mischief. This is unfortunate in the federal state. They can't allege allegations and put allegations against government of India. They are misleading nation. They are doing injustice. They are doing injustice to students of Tamil Nadu. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students. தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை அநாகரிகமற்றவர்கள் என்பதா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மும்மொழி கொள்கையை ஏற்கிறோம் என தமிழகம் ஒருபோதும் தெரிவித்தது இல்லை. மக்களவையில் மத்திய அமைச்சர் பொய் சொல்கிறார் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. Is not acceptable to Tamil Nadu. Okay. And sir, the truth is the CM of Tamil Nadu has written to the minister and the prime minister saying that we have issues with the NEP, it cannot be accepted in total and the funds have to. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ். அநாகரிகம், தவறாக வழிநடத்தல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. திமுக எம்பிக்கள் குறித்த கருத்தை திரும்பப் பெற்றார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தனது பேச்சு வருத்தம் அளித்தால் அதனை நான் திரும்பப் பெறுகிறேன் என பேச்சு. Dearest sister, senior member of this house, Honorable Kanimozhi ji has raised 2 points. On one point she raised, I mentioned a word which I should not use regarding on the members of my Tamil Nadu, on the government of Tamil Nadu and people of Tamil Nadu. Let us not mix. I have not. Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. But regarding the other part of the issues he mentioned. ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் விழுத்து விட்டது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என நாடாளுமன்றத்தில் ஜார்க்கண்ட் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே பேச்சு. ஆங்கிலேயர்களின் மொழியை பரப்புவதில் மட்டுமே திமுகவினர் ஆர்வம் காட்டுவதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் தமிழ் மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள்? குறிப்பிட்ட காலத்திற்குள் மாநில மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை குறை சொல்லவில்லை, அது முடிந்து போன பிரச்சனை. அண்மையில் மாஃபா குறித்து மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜி விளக்கம். தேர்தல்கள் சந்தித்த பின்புதான் தெரியும். இல்லை அதெல்லாம் முற்றுப்புள்ளியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுங்க, அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. பொதுவான சில பிரச்சனை பேசுங்க, அது முடிஞ்சு போன பிரச்சனை பேசிக்க முடிஞ்சு வச்சு. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை அடுத்தடுத்து சந்தித்த டிடிவி தினகரன் சசிகலா வருவது தெரிந்தும் முன்னரே கிளம்பிய டிடிவி தினகரன்.
பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன் அறிவுறுத்தல். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார் எனவும் விமர்சனம். பழனிசாமியுடைய திருவிளையாடல்களால அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாகிட்டு இருக்குங்கிறது எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும். அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அம்மாவின் கட்சி தேர்தலுக்கு பிறகு மூடு விழா பழனிசாமி நடத்தி விடுவார்னு நான் பல முறை சொல்லிட்டு வரேன். அதுதான் இன்றைக்கு சொல்றேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் உடனான சந்திப்பு என்பது அனைத்தும் கலந்தது என சசிகலா சூசகம். அடிமட்ட தொண்டனின் முடிவுப்படி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் எனவும் பேட்டி. எல்லாமே கலந்து இருக்கும். எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்லை. எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும். அதை நாங்கள் நல்லபடியாக செய்வோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஓடும் பேருந்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வெட்டப்பட்ட விவகாரம். கபடி விளையாடும் போது எங்களை தொடுவியா என கூறி 5 விரல்களை வெட்டியதாக உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒரு நாள் தொப்பி போட்டு இஸ்லாமியனாக வேடம் போடுபவன் நான் இல்லை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நேரடியாக சாடிய சீமான். ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புகிறாரு, செய்கிறாரு. அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதான் குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் PV ரமணா, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 24 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல். சிபிஐ தொடர்ந்த வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் நடவடிக்கை. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். சிறுமியின் வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோவை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பெண் என்பதால் தன்னை அதிகாரிகள் மதிப்பதில்லை என கடலூர் மேயர் சுந்தரி ராஜா ஆதங்கம். தன்னை எதற்கு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறீர்கள் எனவும் சரமாரி கேள்வி. எத்தனையோ தடவை நசிலைப்படுத்திட்டாங்க. சரி, நான் போனா போது வேணாம், பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம போயிட்டே இருப்போம். நான் போறேன், நம்ம நல்லது நடந்தா சரின்ட்டு நான் போறேன். இது 5வது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பூஜை போடுறதுக்கு. யாரும் அதிகாரி வராமதுக்கு அப்புறம் என்னத்துக்கு யாருமே வரல. யார் வந்தா வரணும். நாங்க யாருமே ஏற மாட்டோம். கமிஷனர் வந்து அதிகாரிகளை வச்சு நடத்தி சொல்லுங்க நாளைக்கு கூட்டத்துக்கு. அவங்க சொல்ற பேச்சு தான் அவங்க கேட்பாங்கன்னா விட்டுருங்க. நான் என்ன எனக்கா மரியாதை. பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகள் அதிகரிப்பு. விபத்து காப்பீடு 2.5 லட்சத்தில் இருந்து 4 லட்சமாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு.
சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மாற்று வழி மேற்கொள்ளப்படும். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவி நிர்வாகம் உறுதி. கரூரில் கல்லூரி மாணவி வேனில் கடத்தி சென்றதால் பரபரப்பு. ஒரு தலை காதல் விவகாரத்தில் கடத்தப்பட்டதாக தகவல், போலீசார் விசாரணை. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மொரீஷியஸ் பயணம். பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் கடந்த 58 மாதங்களில் தினம்தோறும் 8 விவசாயிகள் உயிரிழப்பு என வெளியான தகவல். ஓரளவிற்கு உண்மைதான் என மாநில அமைச்சர் மகரந்த் ஜாதவ் பாட்டீல் விளக்கம். கேரளாவில் யூடியூப் வீடியோ பார்த்து டயட் இருந்த மாணவி, உணவு குழாய் சுருங்கி உயிரிழந்த பரிதாபம். நடப்பு சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் சிறந்த அணியை அறிவித்தது ICC. விராட் கோலி உள்ளிட்ட 6 இந்திய வீரர்களுக்கு இடம். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 19வது லீக் ஆட்டத்தில் குஜராத்தை வீழ்த்தியது மும்பை. 9 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி மும்பை வெற்றி. பெண்களுக்கு நேரும் பாலியல் குற்ற சம்பவங்களை அரசியலாக்க கூடாது. பல்லாவரத்தில் நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு நடிகை குஷ்பு பேட்டி. பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் நடக்கும் போது, அவங்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கும் போது, இது கட்சி ரீதியாக பிராக்கெட்ல போட்டுட்டு தயவு செஞ்சு பேச வேண்டாம். திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை நடிகை நயன்தாரா பயன்படுத்தியதாக புகார். உண்டர்பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை இறுதி விசாரணைக்காக ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. யூடியூபர் திவ்யா, கார்த்திக், சித்ரா ஆகிய 3 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தான் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என பிரபல பின்னணி பாடகி கல்பனா மறுப்பு. தனது கணவருடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் மன அழுத்தத்திற்காகவே மாத்திரைகளை எடுத்துக் கொண்டதாகவும் விளக்கம். ஏதோ சரி சாப்பிட்டு அன்னைக்கு டோசேஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் முதல்ல மயங்கி விழுந்துட்டேன். என் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும் போது தான் நான் மயங்கி விடுறத அவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் சென்னையில் இருக்காரு. பேசிகிட்டே இருந்து எனக்கே கம்ப்ளீட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டே புக் பண்ணிட்டாரு வர்றதுக்கு ஹைதராபாத்துக்கு. அந்த கேப்பில் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் ஒய்ஃப் இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக கிடக்குறாங்க வீடு வந்து இப்படி தான் இருக்கும், இந்த அட்ரஸ், இந்த வழியாக டோர் போய் இந்த டோரை உடச்சி உள்ளே போய் அவங்கள தூக்கிட்டு இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸில் அட்மிட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக உயிர் காப்பாற்றப்பட்டு அவுட் ஆஃப் டேஞ்சர்லேருந்து வந்து நான் நல்லபடியாக இருக்கேன். சுனிதா வில்லியம்ஸ் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா தகவல். 9 மாத காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உலகம் முழுவதும் திடீரென முடங்கிய எக்ஸ் தளம். சேவைகள் ஸ்தம்பித்ததால் பயனர்கள் அவதி.